தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான அப்டேட் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். 7.5% ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே போல் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்து ஒரு கேட்டகரிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சீட் இருக்குது ஒரு காலேஜ்லையும்ன்ற லிஸ்ட்டு தான் இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதில் வந்து ஓவரால் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு காலேஜ் வைஸ் நம்ம சொல்லாட்டா கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது எத்தனை சீட்டு டோட்டலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 319 சீட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ இது யாருக்குன்னா 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் வர மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீஸ் என்பது கொடுக்க தேவையில்ல. ஃபீஸ் கட்டாமல் ஃப்ரீயாக படிக்கிற ஒரு விஷயந்தான் இது. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு சேர்த்து 319 சீட் இருக்குது. இந்த 319ல் ஓசிக்கு 99, பிசிக்கு ஒரு 85, எம்பிசிக்கு 64, இந்த மாதிரி பிசிஎம்முக்கு 11ன்னு சொல்லி பிரியும். ஸோ அதுதான் இங்கே கீழே டோட்டலாக அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை. இதில் வந்து ஒரு 7 சீட் இருக்குது 7.5% ரிசர்வேஷனில். அந்த 7ல் தான் நமக்கு ஓசிக்கு 2, பிசிக்கு 3, அடுத்து வந்து எம்பிசிக்கு 2, எஸ்சிக்கு 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க மொத்தம் 7 சீட்டையும். அதே போல் அடுத்தது வந்து 7.5% ரிசர்வேஷன்லேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்டுக்கு அதில் ஒரு 16 சீட் இருக்குது. அதே போல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் சீட்டில் வர ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ சீட்டுக்கு நமக்கு தெரியும். ஒரு 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் சீட்டு வந்து அதில் நமக்கு கொடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட் சீட்டில் வந்து ஒரு 148 சீட் இருக்குது. ஸோ அப்போ இத்தனை சீட்டு வந்து 7.5% ரிசர்வேஷனுக்கே வருது அப்படின்றதுனால இதில் பாருங்கள், இதில் ஒரு 22 சீட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 7.5% ரிசர்வேஷன் இருக்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதே போல் பிடபிள்யூடி அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் எதுக்காக நம்ம பார்க்கணுன்னா, நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நமக்கு இது சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னென்னா வேக்கன்சி பொசிஷன். இப்போதைக்கு நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது நாளைக்கு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற கவுன்சிலிங்கில் எந்த அளவுக்கு நம்ம கேட்டகரிக்கு சீட்டு தேவைப்படுது இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதற்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி, எந்த இதில் நீங்கள் வரீங்கன்னு பார்த்துட்டு அதில் எத்தனை சீட் உங்களுக்கு கொடுக்குறாங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. நாளைக்கு கவுன்சிலிங்கில் நேரடியாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த நேரடியாக போய் அட்டன் பண்ணுற கவுன்சிலிங்கில் ஏன்னா அந்த முறையே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேரடியாக போயிட்டு அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரோ ஒரு ஆள் கூட போயிட்டு நீங்கள் ஒரு 10-15 மாணவர்கள் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. நிறைய கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. அந்தந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க, எம்பிபிஎஸ்ஸா பிடிஎஸ்ஸான்ற கொஸ்டின்லாம் அவங்க கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்லாம் வந்துட்டுருக்கும். அதை பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதுதான் நேரடியாக நடக்க போகிறது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. நாளைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு 1 ஹவர் முன்னாடியே போயிட்டு நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேக்கன்சி பொசிஷன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெப்சைட்டில் அவைலபிளில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.